Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 26th May 2026 நடக்கக்கூடிய CS 3452 தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டே 2 தான் பார்க்க போகிறோம். டே 1 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் யூனிட் 1, யூனிட் 4, யூனிட் 5 படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் தரோவாக படித்தாலே போதும், தெளிவாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டே 2 வந்து நம்ம முதல்ல என்ன படிக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு யூனிட் 3 இப்போ அப்லோட் பண்ணிடுவேன். வித்தின் ஆஃப் அன் ஹவரில் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். வாட் இஸ் ஆம்பிகுவஸ் கிராமர்னால் என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணின ஒரு ப்ராப்ளம். இந்த வீடியோக்கு அப்புறமா இது எல்லாமே லைனாக வந்துடும். ஓகேங்களா, வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவரில் அடுத்தடுத்துலாம் வந்துட்டே இருக்கும். ஸோ ஆம்பிகுவஸ் கிராமர்னா என்னென்னு கேட்பாங்க, அதை ப்ராப்ளம் பேஸ் பண்ணின ஒரு கொஷின். இது கண்டிப்பாக எல்லா கொஷின் பேப்பர்லேயும் வரும். ஓகேங்களா. ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் லெஃப்ட் மோஸ்ட் ரெக்கர்ஷன், ரைட் மோஸ்ட் ரெக்கர்ஷன், பாசிட்டிவ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது. ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. நல்லா கவனிங்க, இதில் இருக்கிறத மூணுத்தையும் நீங்கள் படிச்சிங்கனாலே இது 3rd யூனிட்டில் வரும். சில டைம் பார்ட் சியில் இந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டா வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 3 தான் நம்ம முடிக்க போகிறோமே ஃபுல்லாக தெளிவாக. ஓகேங்களா, இது முடித்தாலே உங்களுக்கு இன்னும் மீதி ஒரு 10-20% தான் இருக்க போகுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் யூனிட் 2ல் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போது ப்ராப்பர்ட்டிஸ், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜ். ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 3 முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இங்கே வருவேன். ப்ரூவிங் லாங்குவேஜ் இஸ் நாட் ரெகுலர், இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சொல்லி தருவேன். ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன், இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். இதில் நீங்கள் ஸ்லோனஸாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு 2 கூட தரவாக படிச்சுக்கிட்டால் கூட போதும். டாப்பர்ஸாக இருக்கும் இந்த 3மே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் சி பொறுத்த வரைக்கும் சிஎன்எஃப் ஜிஎன்எஃப் பேஸ் பண்ணின ஒரு ப்ராப்ளம். அப்படி இல்லைனா சில டைம் இதில் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ப்ராப்ளம் இதில் வரும். அதான் நம்ம யூனிட் 3 அங்கேயே படிச்சிடறோம் இல்லையா. ஸோ ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ப்ராப்ளமும் இதில் வரும். ஸோ அதை நம்ம யூனிட் 3 நாங்கள் கொடுத்துட்டேன். ஸோ பார்ட் சி பொறுத்தும் சிஎன்எஃப் ஜிஎன்எஃப் தரவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்குது. மோஸ்ட்லி இந்த சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு 2 o'clock வந்துடும், முடிச்சிடுவேன் இதை. ஏன்னா இப்போ யூனிட் 3 ரெக்கார்ட் பண்ணியாச்சு, இன்னும் யூனிட் 2 இந்த 2 தான் இருக்குது. ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ரிப்பீட்டடாக படிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.